காசாவில் மீண்டும் யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் தான் இந்த யுத்தம் ஆரம்பித்திருப்பதாக பலரும் என்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஏற்கனவே மார்ச் மாதத்திலே இந்த யுத்தம் மீண்டும் நடக்கும் என்று எதிர்கூறியிருந்தீர்கள். இந்த யுத்தம் ஏன் திடீரென்று இப்படி நடந்தது, கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் நினைக்கின்றேன் இந்த காசா யுத்தம் என்பதற்கு அப்பால் இதை நாங்கள் மத்திய கிழக்கு யுத்தம் என்று வரையறுப்பது சரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவும் பிரித்தானிய படைகளும் யெமனினுடைய ஹவுதி இராணுவத்தின் மீது பயங்கரமான விமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றன. பதிலுக்கு யெமன் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல் ஒன்றை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. அந்த விமானந்தாங்கு கப்பல் யெமனிலிருந்து 1300 கிலோமீட்டருக்கு அப்பால் அதனை சீர் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று இந்த பதிவு நடப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்பு யெமனிய ராணுவம் அதிநவீன அமெரிக்காவினுடைய MQ-9 ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளது. கடைசியாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள விடயம் ஈரானுக்கு 72 மணி நேரம் காலக்கெடு கொடுத்திருக்கிறது. ட்ரம்ப் தெளிவாக குறிப்பிடுகின்றார், யெமன் ஹவுதிகள் நடத்துகிற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரான் பொறுப்பெடுக்க வேண்டும். ஒரு பாவிச்ச வேர்ட் வந்து சிங்கிள் ஷாட் ஃபயர்ட் பை ஹவுதி என்றுதான் பாவிச்சார். அதாவது ஈரான் ஹவுதிகள் பாவிக்கின்ற சிறிய தாக்குதலுக்கும் ஈரான் பொறுப்பெடுக்க வேண்டும். ஹவுதிகளை 72 மணி நேரத்துக்குள்ளால் இந்த தாக்குதலை நிறுத்துமாறு வேண்டும். அந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற போதுதான் திடீரென்று நேற்று இரவு என்பதை விட இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை ஒரு பயங்கரமான தாக்குதலை நடக்கின்ற அதிகாலை 4 மணி அல்லது 3 மணி நேரங்களுக்கு இடையில் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட திகதி மிக முக்கியமானது. இன்று இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாவுக்கு ஒரு வழக்கு விசாரணை இருந்தது. ஊழல் மோசடி தொடர்பான வழக்கு விசாரணை இருந்தது. அந்த விசாரணை நடக்க இருந்த தினத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. சிலர் இதை இவர் விசாரணையை திசை திருப்புவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டாலும் மிக கச்சிதமாக நோக்குகின்ற போது அமெரிக்கா, பிரித்தானியா, அதே போன்று இஸ்ரேல் ஏனைய மேலத்தைய நாடுகள் சேர்ந்து பிராந்திய ரீதியான ஒரு போராட்டத்துக்கான ஆரம்பமாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த 2 தாக்குதல்களும் ஒன்றுக்கொன்று பரவலாக சமாந்தரமாக நடைபெற்றிருப்பதை பார்க்கிறோம். இன்று அதிகாலை கிட்டத்தட்ட 75 இஸ்ரேலிய விமானங்கள் மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்தினார். பிந்தி கிடைத்த தகவலின்படி, அல் ஜசீராவினுடைய தகவல்களின்படி கிட்டத்தட்ட 356 பலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்கள் காயமடைந்திருக்கிறார். இவ்வாறு மரணித்தவர்களில் அநேகமானோர் சிறுவர்கள், குழந்தைகள். எந்த அளவுக்கு என்றால் சில வீடியோக்களை எங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த வீடியோக்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஏன் இவ்வாறு சிறுவர்களை தாக்கப்படுகிறார்கள்? சற்று முன் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. காசாவினுடைய வடகாசாவின் பகுதியிலிருந்து உடனடியாக சகல பொதுமக்களையும் மேற்கு காசா நோக்கி நகருமாறு வேண்டியிருக்கிறார். பொதுமக்களை பொறுத்தமட்டில் நேற்று இரவு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா காசாவின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ள நிலைமையில் பொதுமக்கள் மிகவும் இக்கட்டான நிலைமையில் காணப்பட. இன்னொரு விடயம், இன்று எகிப்தில் ஒரு மகாநாடு கூட்டப்பட இருந்தது. காசாவுக்கு உதவி செய்வதற்கான சர்வதேச மகாநாடு. அந்த மகாநாடு நடைபெறுகின்ற நிலைமையையும் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற போது உண்மையில் இது ஒரு மிகவும் அந்த சரியான ஒரு சிக்கலான நேரத்தில் தான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நாங்கள் இந்த செய்தியை இப்பொழுது பதிவு செய்கின்றோம். இந்த தாக்குதல் நடந்து 8 மணி நேரத்துக்குள்ளார் இதுவரைக்கும் எந்த ஒரு அரபு இஸ்லாமிய நாடுகளும் காத்திரமான எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஹமாஸை பொறுத்த மட்டில் ஹமாஸ் ஒரு ஷார்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கின்றது.
அதாவது நாங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டோம் என்று ஒரு மிகவும் சுருக்கமான ஒரு ஷார்ட் ஸ்டேட்மெண்டை மாத்திரம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னும் நான் நினைக்கிற விரிவான அறிக்கையை குறிப்பிடார்கள். இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸுடைய மூத்த பல தலைவர்களை கொலை செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இவை ஒன்றையும் எங்களுக்கு சுதந்திரமாக உறுதிப்படுத்த முடியாத நிலை காணப்படும். உண்மையில் இந்த போராட்டம் திடீரென்று வெடிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், 2 மாதங்களுக்கு முன்பு இந்த யுத்த நிறுத்தம் உடன்படிக்கை வருகின்றது என்பது இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படும். இஸ்ரேலிய ராணுவத்தை பயிற்றுவிப்பதற்காக அனுப்பப்பட்ட அமெரிக்க ராணுவத்தினுடைய 200 அதிவிசேட ராணுவ நிபுணர்களும் காசாவில் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இஸ்ரேலிய ராணுவம் வரலாறு காணாத தோல்வியை அடைந்தது. நேற்று இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மத்திய கிழக்கில் நடக்கின்ற பிராந்திய போராட்டத்தில் அமெரிக்கா தோல்வி அடையுமாக இருந்தால் அது பிராந்திய ரீதியாக அமெரிக்காவுக்கு உள்ள செல்வாக்கை முற்று முழுதாக இல்லாமல் செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கு. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் அவர்களோடு பேசி யுக்ரைன் யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர சம்பந்தமாக இன்று தொலைபேசியில் பேசியிருக்கிறார். உண்மையில் இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம் டொனால்ட் ட்ரம்பை மட்டும் இப்பொழுது மொத்த கவனமும் மத்திய கிழக்கில் காணப்படுகிறது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகவும் ஆபத்தான நிலைமையில் காணப்படுகிறது. காட்டு தீகள், அதே போல யுத்தங்கள், முறையான மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி பல விஷயங்களால் அமெரிக்க பொருளாதாரம் எப்பொழுது வீடும் நிலைமையில் காணப்படுகின்ற போது சவுதியிடம் $1 trillion அமெரிக்க டாலர் வேண்டித்தான் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். எனவே இந்த பின்னணிகளை பார்க்கின்ற போது காசாவினுடைய கரையில் காணப்படக்கூடிய மிக பிரமாண்டமான எண்ணெய்கள், பல 100 வருடங்களுக்கு பாவிக்க முடியுமான கனியம் எரிவாயு தெரியும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை எதையும் ஒரு வியாபார ரீதியாக யோசிப்பவர். அவருக்கு தேவை காசாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மொத்த எண்ணெய் வளத்தையும் எடுத்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்க முடியும். மற்றொரு பக்கம் இஸ்ரேலுடைய தோல்வி என்பது அமெரிக்காவுடைய தோல்வி. எனவே இந்த தோல்வியை மறைப்பதற்கு ஹமாஸை டோட்டலி வைப் அவுட் பண்ணும் என்று ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கு. என்னுடைய அவதானத்தின்படி அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை காலை ஆகும் போது இஸ்ரேலிய ராணுவம் மீளவும் காசா ஸ்ட்ரிப்டுக்குள் முன்னடையும். இஸ்ரேலிய ராணுவம் மாத்திரமல்ல, இப்பொழுது அமெரிக்காவினுடைய 3 பிரமாண்டமான சொல்றோம் விமான தாங்கி கப்பல் மத்திய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆல்ரெடி 2 விமான தாங்கி கப்பல்கள் யமன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய மொத்த விமான அதே போன்று கப்பல் படையையும் மத்திய இலக்கை நோக்கி நகர்த்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா அநேகமாக தன்னுடைய கிரவுண்ட் போர்சஸை காசாவுக்கு அனுப்புவதற்குரிய நிறைய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அது சில நேரம் இஸ்ரேலுக்கு சென்று நேரடியாக கிரவுண்ட் போர்சஸை அனுப்பலாம், அல்லது அதே போன்று காசா கடற்கரையிலிருந்து முந்தைய அமைந்தது போன்ற ஒரு தற்காலிக துறைமுகத்தை உருவாக்கி படைகளை அனுப்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றன. ஹமாஸை பொறுத்த மட்டில் இந்த நிகழ்வை எதிர்கொள்வது சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்தின் மிகப்பெரிய இராணுவ வல்லரசை ஒரு மிகச்சிறிய வசதிகளற்ற மக்கள் மிக துன்பப்பட்டிருக்கின்ற காலத்தில் இவற்றை எதிர்கொள்வது மிகவும் சிரமமான விடயம். ஆனால் ஹமாஸ் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறது. அரபு இஸ்லாமிய உலக மக்களிடம் பாதைகளுக்கு இறங்குமாறும் இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்குமாறும் ஒரு வேண்டுகோளை ஹமாஸ் அறிவித்திருந்தது. தங்களுடைய அந்த மெசேஜ் மிக முக்கியமாக அரபு இஸ்லாமிய மக்களுக்கு இந்த விடயத்தில் கவனம் எடுக்குமாறு குறிப்பிட்டார். உண்மையில் இந்த நிகழ்வை பொறுத்தமட்டில் நாங்கள் இதையும் நான் கருதுகின்றேன், 3ஆம் உலகமாக யுத்தம் ஏற்படுவதை தவிர்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் அவ்வாறு 3ஆம் உலகமாக யுத்தம் ஒன்றுக்கு போகுமா இருந்தால் பல நாடுகளின் எல்லைகள் மாறும். உங்களுக்கு தெரியும், சிரியா, அதே போன்று லெபனான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், மத்திய கிழக்கு நாடுகளிலும் உள்ள எல்லா அமெரிக்க நிலைகளும் தாக்கப்படும் என்று
ஹவுதிகள் ஆல்ரெடி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான தாக்கல் நடத்துகின்ற போது எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படலாம், ஒரு மொத்த உலகமும் ஒரு ஆரம்ப முடக்க நிலைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும். சார், இப்பொழுது யுத்த நிறுத்தத்துடைய நிலைமை என்ன? யுத்த நிறுத்தத்துடைய முதலாவது பகுதி மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே முடிவடைந்து விட்டது. இரண்டாம் பகுதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாஹு சொல்லியிருக்கிறார், பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து விட்டன, ஆகவே நாங்கள் யுத்தத்தில் இறங்கிவிட்டோம் என்று சொல்கின்றார். இந்த யுத்த நிறுத்தத்துடைய நிலைமை என்ன? யுத்த நிறுத்தம் முடிந்து விட்டது, மிக தெளிவாக இஸ்ரேல் அறிவித்து விட்டது. நேற்று தாக்குதலோடு நாங்கள் யுத்த நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்று. அதை பற்றி நாங்கள் நினைக்கிறேன், அமெரிக்கா வந்து எகிப்தினுடைய மத்தியஸ்தத்தினூடாக ஹமாஸினூடாக பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவரை வெளியிடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய நிலைமையில் மிக தெளிவாக கூற முடியும், யுத்த நிறுத்தம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. இதற்கங்கால் யுத்த நிறுத்தம் ஒன்றும் காசாவில் இல்லை. போர், முழு அளவிலான போர் ஆரம்பித்து விட்டது. அந்த முழு அளவிலான போர் ஆரம்பித்து உள்ள நிலைமையில் இஸ்ரேலிய பிரதமர், அதே போல இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சென்ற நினைக்கின்றேன் சனிக்கிழமை எடுத்த தீர்மானத்தின்படி பாதுகாப்பு கேபினெட் நடைபெற்றது. பாதுகாப்பு கேபினெட்ல எடுத்த தீர்மானத்தின்படி அவர்கள் அதை அறிவிக்கவில்லை. இன்று அதிகாலை இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்த மட்டில் ஹமாஸ் இதுவரைக்கும் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார்கள், நாங்களும் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டோம். அதாவது யுத்த நிறுத்தம் என்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடையும் என்பதை விட இந்த பேச்சுவார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டரும் மிக தெளிவாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுத்தினார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஹமாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் அல்லது பலஸ்தீனிய தரப்பு தன்னுடைய நிலைப்பாட்டில் மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டது. ஆனால் இஸ்ரேலிய தரப்பு மிகவும் சிக்கலான முடிவின் அடிப்படையில் நேர்மையின்றி ஏமாற்றுகின்ற ஒரு போக்கை பார்த்து அவர்கள் ரஃபா கடமையை மூடினார்கள். ரமலான் ஆரம்பிக்கின்ற போதே பலஸ்தீன மக்களுக்கு, காசா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சகல உதவிகளை நிறுத்தினார்கள். அந்த மக்கள் கடந்த 10-15 நாட்களாக உணவு இல்லாமல் நோன்பு நோக்கின்றார்கள். மிகவும் சிரமமான கஷ்டமான காலகட்டத்தை அந்த மக்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆல்ரெடி யுத்த நிறுத்த நிபந்தனைகள் மிக முக்கியமான நிபந்தனை ஒன்றுதான், காசா மக்களுக்கு உணவு ட்ரக்குகள் செல்வதை அனுமதிக்க வேண்டும், அத்தியாவசிய தேவைகள் செல்வதை அனுமதிக்க வேண்டும். அது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் சொல்றோம், யுத்த நிறுத்தம் முழுதாக நிறைவடைந்து விட்டது. இனி யுத்த நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்பொழுது மொத்த அளவிலான போர் ஆரம்பித்திருக்கிறது. அந்த போர் என்ன வடிவத்தை எடுக்கும் என்பதில் அடுத்த 72 மணித்தியாலங்கள் மிக முக்கியமான. சற்று முன் ஹவுதியினுடைய ராணுவ பேச்சாளர் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். நாங்கள் டெல் அவிவை பாலிஸ்டிக் மிசைல் கொண்டு கடுமையாக அழிப்போம் என்று. இஸ்ரேலிய ராணுவம் சற்று முன் ஒரு அறிவித்தலை வைத்திருக்கின்ற டெல் அவிவில் உள்ள சகல மக்களையும் பாதுகாப்பான ஷெல்டர்ஸ்க்கு போகுமாறு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரமும் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் கூட இந்த தாக்குதலுடைய வடிவங்கள் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஹமாஸ் இஸ்ரேலிய பண கைதிகளை விடுவிக்காவிட்டால் தான் நேரடியாக களமிறங்கி ஹமாஸுக்கு எதிராக போராடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். தற்பொழுது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த நிலைமையிலே ஹமாஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே இஸ்ரேல் தனது பண கைதிகளுக்கு தூக்கு தண்டனை, அதாவது தூக்கு கயிறை அனுப்பியிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பண கைதிகள் விடயத்திலே மிகவும் பணக்கைதிகள் விடயம் தான் தற்பொழுது இந்த யுத்தத்திலே பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் பணைய கைதிகளுடைய விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளுடைய குடும்பத்தினர் இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அமெரிக்காவுடைய இன்வால்வ்மெண்ட், அதாவது அமெரிக்காவுடைய தலையீடு இந்த யுத்தத்திலே வரும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அமெரிக்கா யுத்தத்தில் தலையீடு வரும் என்பதற்கு அப்பால் இன்று அதிகாலை பாவித்த குண்டுகள் மிகவும் வித்தியாசமானது. என்னிடம் சில வீடியோக்கள் காணப்படுகின்றன. அந்த குண்டுகள் இதற்கு முன்பு பாவித்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. அவை அமெரிக்காவினால் வழங்கப்பட்டன. அமெரிக்கா ஆல்ரெடி இந்த யுத்தத்தில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அமெரிக்கா இப்பொழுதும் ஹவுதிகளை தாக்கிக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் அடுத்த கட்டமாக நான் நினைக்கிறேன் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை அமெரிக்காவினுடைய இந்த கப்பல்கள் அல்லது தற்பொழுதும் வேடன் வளைகுடாவில் காணப்படக்கூடிய கப்பல்கள் இருந்து காசாவை நோக்கி நிச்சயம் தாக்குதல் நடக்கும். அமெரிக்கா நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நேரடியாக இறங்கும். பணைய கைதிகள் விவகாரத்தை பொறுத்த மட்டில் இதுவரைக்கும் ஹமாஸ் ஒபிசியலாக எந்த விதமான ஒரு அறிவித்தலை விடுவிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது.
இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் ஹமாஸ் எந்த விதமான ஒரு தீங்கையும் பணைய கைதனுக்கு செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. ஹமாஸ் நினைக்கின்றேன் அவ்வாறுதான் நடந்து கொண்டுள்ளார்கள். ஹமாஸ் இது உண்மையில் இந்த போராட்டத்தை பொறுத்த இந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு நிலப்பரப்போடும் அல்லது ஒரு பள்ளிவாயில் பொறுப்புவதற்கு அப்பால் இது நாகரிகங்களுக்கு இடையிலான போராட்டம். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திவிட்டு முழுமையாக நிறுத்திவிட்டு மொத்த கவனத்தை மத்திய கிழக்கில் குறிப்பதற்கு காரணம் ஹமாஸ் பேசுகின்ற அல்லது ஹமாஸ் சார்ந்த சிந்தனை உள்ளவர் பேசுகின்ற நாகரிகம் தற்பொழுது உலகில் காணப்படக்கூடிய லிபரல் டெமோக்ரஸி, அதே போன்று நாம சொல்கின்றோம் ஒழுக்கத்தை மையப்படுத்திய ஒரு நாகரிகம் உலகத்தில் இப்போது காணப்படுவதில்லை. மனித சமூகத்துக்கு வித்தியாசமான நாகரிகம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற ஒரு அமைப்பாக ஹமாஸையும் மத்திய கிழக்கில் சொல்லப்படுகின்ற சில இஸ்லாமிய இயக்கங்களையும் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இதில் நான் நினைக்கின்றேன், ஆரம்பத்திலேயே அறிஞர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த நாகரிகங்களுக்கு இடையிலான இந்த போராட்டம் ஒரு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இங்கு இருக்கின்றது இந்த நாகரிகங்களில் எந்த வகையான நாகரிகம் வெற்றி பெறும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒழுக்கத்தை பண்பாடுகளை மையப்படுத்திய ஒரு நாகரிகத்தை ஹமாஸ் பேசுகின்றது. அது நிலப்பரப்புகளை தாண்டி ஒரு சிந்தனையை கொண்டது. அதே போன்று அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அவர்கள் எல்லா விடயத்திலும் தாராளவாதத்தை பேசுகிறார்கள். குடும்ப கட்டமைப்பு, குடும்ப ஒழுங்குகள் இவைகளை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. எனவே இந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் நான் நினைக்கின்றேன் இது ஒரு நாகரிகங்களுக்கு இடையிலான போராட்டம். மற்றது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுடைய ஊடக நிறுவனத்தில் வழங்கின என்னுடைய நேர்காணல் குறிப்பிட்டிருக்கிற மார்ச் மாசம் ஆகின்ற போது இவ்வாறு நிலைமை உருவாகும் என்று நான் ஏன் அதை அவ்வாறு குறிப்பிட்டேன் என்றால், அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்று இந்த நிகழ்வுகள் நடந்து மிக தெளிவாக இஸ்ரேலுடைய தோல்வி என்பது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டு இஸ்ரேலுடைய ஜீவமரண போராட்டம் இப்பொழுது நடக்கிறது. இஸ்ரேலுடைய ஜீவமரண போராட்டத்துக்கு அப்பால் இது அமெரிக்காவினுடைய மேலத்தைய பிரிட்டிஷ் ஆதிக்கத்தினுடைய ஜீவமரண போராட்டம். 1922ஆம் ஆண்டு செதினல் கசாப் அவர்கள் பிரான்சிய படைக்கு எதிராக சிரியாவில் ஜிஹாத் பிரகடனம் செய்தார். அந்த தொடரினூடாக நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டம் பொழுது பிரான்சிய படைகள் சிரியாவை ஆக்கிரமிக்கின்ற போதும், பிரிட்டிஷ் படைகள் பலஸ்தீனை ஆக்கிரமிக்கின்ற போதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒழுங்கு இந்த போராட்டத்தை நாங்கள் வெறுமனே நேற்று இன்று தோன்றிய ஒரு போராட்டமாக பார்க்க முடியாது. இந்த போராட்டம் பிரித்தானிய ஆதிக்கத்திலிருந்து அல்லது பிரான்சிய ஆதிக்கத்திலிருந்து அல்லது மேலத்திய ஆதிக்கத்திலிருந்து இடம்பெற்று வரும். உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் நான் நினைக்கின்றேன் 1290 சரியாக ஞாபகம் இல்லை, ஹிஜ்ரி 683 நினைக்கின்றேன், சலாவுதீன் அய்யூபி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் மசூதுல் அக்ஸாவையும் பலஸ்தீனையும் பிடித்திருந்தார்கள். அவர்களை மீட்குகின்ற போராட்டத்தின் வரலாற்றை நீங்கள் வாசிக்கின்ற போது உங்களுக்கு விளங்கும். அதுவும் உண்மையிலே 2 நாகரிகங்களுக்கு இடையிலான போராட்டமாக எங்களுக்கு பார்க்க முடியும். மேலத்திய நாகரிகம் சொல்கின்ற விழுமியங்கள் கோட்பாடுகளை அப்பால் ஒரு மனித சமூகத்தின் ஆன்மீகத்தையும் அதே போல் ஒழுக்கத்தையும் குடும்ப கட்டமைப்பையும் மேம்படுத்தி பேசுகின்ற ஒரு ஒழுங்கை இஸ்லாமிய நாகரிகம் பேசுகின்றது. அல்லது மத்திய கிழக்கில் காணப்படக்கூடிய நாகரிகங்கள் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பியோ கிறிஸ்தவர்கள் கூட அல்லது பியோ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லிம்கள் சொல்கின்ற விடயம் என்னவென்றால், சமயத்தை அடிப்படையாக கொண்ட மனிதர்களை நல்ல மனிதர்களாக வாழ வைக்கின்ற ஒரு நாகரிகத்தை பற்றி பேசுகிறார். இந்த போராட்டத்தில் நாங்கள் ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும். நியாயமான கிறிஸ்தவர்கள் பலஸ்தீன மக்கள் பக்கம் இருக்கின்றார். நியாயமான யூதர்கள், அதாவது நாங்கள் சொல்கின்றோம் ஜியோனிசம் அல்லாத யூதர்கள், அவர்களும் இந்த மேலத்திய நாகரிகத்தை எதிர்க்கிறார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் கூட கிறிஸ்தவர்கள் அவர்கள் இந்த சில போராட்டங்களுக்கு பின்னால் இஸ்ரேவேலர்கள் இருக்கின்றன, சில தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேவேலர்கள் இருக்கின்றன மறைமுகமாக குறிப்பிடுவது. இந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு சுருக்கமான ஒரு போராட்டமாக ட்ரம்பை பொறுத்த மட்டில் பொருளாதார இலக்குகள் அடைந்து கொள்வது இலக்காக இருக்க முடியும். ஆனால் அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த மட்டில் இது ஒரு நாங்கள் இருப்பு அமெரிக்காவினுடைய ஜீவமரண போராட்டம். இதில் அமெரிக்கா உயிர்ப்பு பெறும். உண்மையில் என்னுடைய கருத்து, ஆரம்பத்தில் பலத்த இழப்புகள் ஹமாஸுக்கும் ஹமாஸ் சார்ந்த தரப்புகளுக்கும் ஏற்படும். ஆனால் இறுதியில் நான் நினைக்கின்றேன் இந்த அமெரிக்க தரப்பு தோல்வி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய காணப்பட்டது. பல காரணிகளை நாங்கள் குறிப்பிட முடியும். சிரியாவில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம், அதே போன்று இந்த போராட்டம் சர்வதேச அளவில் உருவாகி இருக்கின்ற மனித அபிப்பிராயங்கள்,
பொதுஜன அபிப்பிராயங்கள் எல்லாவற்றை பார்க்கின்ற போது இந்த போராட்டம் இந்த போராட்டம் இறுதியில் அமெரிக்காவினுடைய வல்லரசு தன்மை இல்லாமல் செய்வதற்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் காணப்படும். இதனை நாங்கள் இப்பொழுது கற்பனை பண்ணி பார்ப்பது கண்டு அணு ஆயுதம் கொண்ட அதிநவீன விமானங்கள் கொண்ட B-52 போன்ற அதிநவீன விமானங்கள், ஏராளமான ஃபைட்டர் ஜெட்ஸ் காணப்படக்கூடிய, மிக பயங்கரமான மிசைல் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஆளணியை கொண்ட ஒரு படைப்பிரிவை ஹமாஸ் போன்ற ஒரு சிறிய படைப்பிரிவு தோல்வி அடைய செய்யுமா என்று கேட்டால் அது உண்மையில் அது நாங்கள் ராணுவ ரீதியா பார்க்கின்ற போது சாத்தியமில்லாத விடயம். ஆனால் வியட்நாம் அதே போல் உலக நாடுகளில் நடைபெற்ற யுத்தங்களுடைய அனுபவங்களை பார்க்கின்ற போது இது நிச்சயமாக சாத்தியமான விடயமாக காணப்படுகிறது. இந்த போராட்டம் ஒரு மிகவும் என்னுடைய கருத்து காசா மாத்திரமல்ல, மொத்த உலகமும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை இந்த யுத்த நிறுத்த மீறலூடாக அடைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக காணப்படும். நேற்று அல்லது இன்று அதிகாலை நடந்த தாக்குதலில் தற்போது வரைக்கும் 350 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் வருகின்றன. தற்பொழுது கிடைக்கின்ற செய்திகளின்படி ஹமாஸுடைய உள்துறை அமைச்சரும் கூட இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அக்டோபர் 7 தாக்குதலின் பொழுது இஸ்ரேல் நாங்கள் ஹமாஸை அழிக்கப் போகிறோம், காசாவை நாங்கள் கைப்பற்றப் போகிறோம் என்று 3 விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த யுத்தத்துக்கு எந்த காரணங்களையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆகவே இந்த யுத்தத்துக்கான காரணம் இன்னும் அலை ஒழிப்பு தானா அல்லது வேறு எதுவும் காரணங்கள் இருக்கின்றதா என்பதை சொல்லுங்கள். கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் போரும் இதே சம காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2 நாடுகளுக்கு மீதான யுத்தத்திலே மீடியேட்டராக, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துபவராக சவுதி அரசாங்கம் சவுதியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்தது. இந்த காசா இஸ்ரேல் யுத்தத்தின் பொழுது கத்தாரும் எகிப்தும் மத்தியஸ்தம் வைத்து இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தன. இந்த யுத்த நிறுத்தத்திலும் சவுதி அரேபியா தலையிடுமா அல்லது மீண்டும் கத்தார், எகிப்து ஆகிய நாடுகளுடைய யுத்த நிறுத்த செயற்பாடுகள் இனி எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமானது. உக்ரைன் ரஷ்யா போரில் சவுதி மத்தியஸ்தம் வகித்தது போன்று காசா போரில் மத்தியஸ்தம் வகிக்குமா கேள்வி கேட்டிருக்கிறார். அதே போல் கட்டார், எகிப்து போன்றனுடைய நிலைப்பாட்டை கேட்டிருந்திருக்கிறார். உண்மையில் இந்த கேள்வியை பொறுத்த மட்டில் மிக முக்கியமானதுன்னா, பூலோக அரசியலில் உண்மையில் சவுதி மத்தியஸ்தம் வகித்ததற்கு முன்னால் அமெரிக்காவுக்கு உக்ரைன் யுத்தத்தில் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு சவுதியை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அவ்வாறு சொல்லுவார். காசா யுத்தத்தில் சவுதி இந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டப்பட்டால் சவுதி அமெரிக்கா சொன்னால் எடுப்பார். அமெரிக்கா சவுதி மாத்திரமல்ல, அநேக அரபு நாடுகளை பொறுத்த மட்டில் 2 காரணங்களால் அமெரிக்காவை மீறி செய்ய முடியாது. ஒன்று, அந்த எல்லா அரபு நாடுகளிலும் அமெரிக்க படைகள் காணப்படும். 2வது, அவர்களுடைய மொத்த பொருளாதாரத்தையும் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் கொள்கொள் பண்ணும். எனவே அந்த அரபு நாடுகள் அமெரிக்கா சொல்வதை செய்கின்ற நிலைமையில் இருப்பதை ஒழிய ஹமாஸ் அல்லது பலஸ்தீன தரப்புக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் காணப்படும் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், இந்த ஹவுதிகள் சவுதியின் மீது, சவுதியின் இலக்குகள் மீது, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸினுடைய இலக்குகள் மீது அநேகமாக தாக்குதல் நடத்தும். ஏனென்றால் நாங்கள் சொல்கின்றோம், 1ஆம் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தத்தின் வரலாற்றுகளை கவனமாக பார்க்கின்ற போதும் ஆரம்பத்தில் சிறிது சிறிதாக ஆரம்பித்த ஒரு யுத்த நிலைமை கட்டுக்கடங்காத நிலைமைக்கு போகும். அவ்வாறு போகின்ற போது யாராலும் எங்கே ஃபயர் பண்ண என்பதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லுவோமா இருந்தால், இந்த யுத்தத்தை பொறுத்த மட்டில் இந்த யுத்தம் ஒரு யாராலும் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நிலைமையை தாண்டிவிட்டது. அது எகிப்தினாலும் இனி மத்தியஸ்தம் செய்வது கடினம், கட்டார்னாலும் இனி மத்தியஸ்தம் செய்வது கடினம், அல்லது சவுதி போன்ற புதிய தரப்பு ஒன்றை கொண்டு வருவது கடினம். என்ன காரணம் என்றால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிக தெளிவாக இருக்கின்றார். காசாவை முழுதாக சுத்தம் செய்து, காசாவை மக்களை வெளியேற்றி, வேறு இடங்களில் குடியேற்றி, அந்த காசா கடற்படுக்கையில் காணப்படக்கூடிய மொத்த எண்ணெய் வளத்தையும் பெற்று அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் இஸ்ரேலை பாதுகாப்பதும் என்று அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அண்மையின் கடைசியாக டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அறிக்கையில் ஒரு மணித்தரத்துக்கு முதல் விடுத்த அறிக்கையை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஈரான்
ஹவுதிகள், ஹமாஸ் 3 தரப்பை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கின்ற எந்த நடவடிக்கைக்கும் எதிராக நாங்கள் மிக கடுமையான பதிலடி நடத்துவோம் என்ற ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. உண்மையில் நாங்கள் இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் சீனா அல்லது ரஷ்யா போன்ற நாடுகள் அல்லது வடகொரியா போன்ற நாடுகள் ஒரு ராணுவ ரீதியான நிலைப்பாடுகளை எடுத்து அமெரிக்கா அச்சுறுத்துமாக. ஆரம்ப யுத்தத்தில் சீன கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வந்தன. ஆனால் அவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நுணுக்கமாக உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காண முடியும். எனவே இப்பொழுது மிகச் சுருக்கமாக சொன்னால் மொத்த இஸ்லாமியவாதிகளும் அல்லது இஸ்லாமிய சிந்தனையும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இருக்கிறது எவ்வாறு இவர்கள் வெளிவரப் போறார் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொள்வது கஷ்டம். ஆனால் இது ஒரு சாதாரண நிகழ்வாக எங்களுக்கு பார்ப்பது கடினம். ஏனென்றால் இந்த நிகழ்வு நான் ஆரம்பத்தில் குறிப்பிடுவது போன்று நாகரிகங்களுக்கு இடையிலான ஒரு மோதல். இந்த மோதல் நாங்கள் நினைக்காத அளவு பறந்துபட்ட ஒரு நிலைமையை உலகத்தில் தோற்றுவிக்க முடியும். உடனடியாக இந்த யுத்தம் நான் நினைக்கின்றேன் 48 அல்லது 72 மணி நேரத்துக்குள்ளால் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை அல்லது ஏதாவது ஒரு சக்தி தடை சென்று இதை நிறுத்தாவிட்டால் மிக பயங்கரமான விளைவை உலகம் எதிர்நோக்கும். உலகம் மாத்திரமல்ல, இலங்கை கூட மிக பயங்கரமான நெருக்கடியான நிலைமையை உருவாக்குவதற்கு காசாவின் யுத்தம் புதிய வடிவம் எடுத்திருக்கிறது. முகமது ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல இது நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனைத்தான் இந்த கட்டமான போர்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் போரினை மக்கள் விரும்பவில்லை என்பதனைத்தான் யுத்த நிறுத்த காலத்திலே நடந்த செயற்பாடுகள் மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன. ஆகவே இந்த போரும் அவசரமாக முடிய வேண்டும் என்பதுதான் எங்களது அவா என்றதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஆசிரியர் எம்.என். முகமது அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன்.